to Jeans powered by Mahindra Centuro. பொதுவா நம்ம உடம்ப அழகா காமிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றோம். ஆனா நம்ம மனசை அழகா வச்சுக்கிறதுக்கு யோகா, தியானம் இப்படி ஏதாவது பண்றோமா? இல்ல. ஜீன்ஸ் கேம் ஷோ பாருங்க. மனசை அழகா வச்சுக்கோங்க. வெல்கம் டு ஜீன்ஸ். சோ இன்னைக்கு ஜீன்ஸ் விளையாட போற செலிபிரிட்டி யாருன்னு பாப்போமா? ஆண்ட்ரியா, என் கனவு தேவதை. உங்க வைஃப் தெரியும் இல்லையா? இருட்டுங்க, கனவுல தானே வந்தாங்க. கனவுல தானே. ஓகே, நேர்ல வந்தாங்க பிரச்சனை. கனவுல வந்தா தப்பு இல்ல. ரொம்ப பெர்ஃபெக்ட் நீங்க. பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல. பிரதர் பிரதர் பிரதரை செக் பண்ணியாச்சு. இப்ப மதரை செக் பண்ணுமா? இந்த ஆப்ஷன் மட்டும் தப்பா இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை இருக்கும், தெரியுதுங்களா? ஹீரோயின் யாரா ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்க சொல்லுங்க ஒரு சாய்ஸ். ஸ்ரீதிவ்யா கூட நல்லா இருக்கும். நீங்க வீட்டுக்கு போங்க சார், உங்களுக்கு இருக்கு. ரைட், ஓகே. இது இப்படி விட்டுரு. 1 2 3 அப்படியே விட்டுரு. இப்படி வாங்க. இந்த பாப்பா அங்க போடு. நோ மோர் பஸர்ஸ், நோ மோர் பஸர். அங்க நிறுத்திங்க. இங்க மாத்தி விடு. கரெக்டா இருக்குடா அந்த குழந்தை. லாஸ்ட் 10 seconds. 10. நீ அங்க போடுமா? ஒரு திருவிழா கூட்டத்துல போனா என் புள்ள தொலைஞ்சு போனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜீன்ஸ் சொல்லி ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டா நான் கூட டிஎன்ஏ ஆர்என்ஏ டெஸ்ட் பண்ணதான் கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா, ஆனா காசை கொடுத்து குழந்தைய கண்டுபிடிக்கும்னு சொல்றா. என்னப்பா இது கேமு? இவர் ஒரு ஃபேமஸ் ஆங்கர். சிவகார்த்திகேயனை ஃபாலோ பண்ணி இவரும் சினிமால ஹீரோ ஆயிட்டார். லெட்ஸ் வெல்கம் ஹீரோ தீபக் அண்ட் அவர் கூட விளையாட போறாரு இன்னைக்கு ஜீன்ஸ்ல மோசஸ். வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மோசஸ் அண்ட் தீபக். எப்பவுமே ஒத்தாதுடா இந்த தண்ணிதான், அத எல்லாருமே இருக்கிறாங்க நம்மள நம்பிதான். ஓகே, சோ வெல்கம் தீபக் அண்ட் வெல்கம் மோசஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? வில்லன் பக்கத்துல நான் எப்பவுமே இப்படி நம்ம இருக்கோம் காப்பாத்துறதுக்கு. பரவாயில்லையா? ஹீரோ ஹீரோ இருக்காருல்ல இருக்காங்க. ஓகே, ஆனா ஹீரோ கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க இல்லையா? ஆமா, கிளைமாக்ஸ்ல தான் வந்து லேட்டா காப்பாடுவாங்க. எப்பவுமே போலீஸ்காரங்க லேட்டா வருவாங்க. அப்படியா? ஆமா. சோ நீங்க போலீஸ் ஹீரோ இல்லையே? அப்படிலாம் இல்ல, நார்மலான ஒரு ஹீரோ தான். ஓகே, பாய் நெக்ஸ்ட் டோர் சொல்லுவாங்கல, அந்த மாதிரி. சோ தீபக் இப்போ கரியர் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ ஷூட்டிங் தண்ணியில கண்டும் நல்ல ரீச் கொடுத்துச்சு. ஒரு விசிட்டிங் கார்டு எனக்கு பிக் ஸ்கிரீனுக்கு. இவ்வளவு வருஷம் ஸ்மால் ஸ்கிரீன் இருந்ததுக்கு அப்புறமா தண்ணியில கண்டன்ற திரைப்படம் மூலியமா வெளியே வந்து அது வந்து நல்ல பேரை கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டைரக்டர், மை ப்ரொடியூசர், முக்கியமா வெங்கட்ராஜ். அவர் தான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து வா சினிமால இது ஜெயிப்போம்னு சொல்லிட்டு கம்பெனி ஆரம்பிச்சு தண்ணியில கண்டு எடுத்தாரு. அது மூலியமா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. டேரக்டருக்கும் சரி, எனக்கு சரி, என்னோட அண்ணனுக்கு சரி, நிறைய இன்ஃபேக்ட் மொட்டராஜேந்திரனுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லெவல் ஆஃப் இதுக்கு போயிருக்காரு, அவர் ரீச் ஆயிருக்காரு. சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்க திரைப்படம் மூலியமா வந்து நல்லா ரீச் ஆயிருக்காங்க. சோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நாங்களும் ஒரு அங்கமா இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஓகே, சோ பிக் தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். கண்டிப்பா இந்த படத்தை வந்து நாங்க வந்து எப்படி இது ரீச் ஆகுன்ற பயத்துல இருந்தோம். பட் ஆனா வந்து அது ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ண விதம் வந்து எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் எங்களுடைய உழைப்பு வீண் போகல. இன்னைக்கு தண்ணியில கண்டம் நல்லா பேசப்பட்டு எல்லார் மனசுல ரீச் ஆயிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே வெற்றி தான். எஸ், வெற்றி 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 தான். ஓகே, சோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். Thank you. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, நிச்சயமா. ஜீன்ஸ் வேற சொல்லி கூப்பிட்டீங்க, பயங்கரமா இருக்கு. நான் வேற ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வந்திருக்கேன். பட் ஆனா இது அந்த ஜீன் இல்ல, வேற ஜீன். இது டிஎன்ஏ ஜீன்ஸ். ஓகே, சோ இதுல 4 ரவுண்ட் இருக்கு. ஓகே, அந்த 4 ரவுண்ட் ஆடுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஏதாவது வாங்கணும் இல்லையா நீங்க? கண்டிப்பா. இப்போ நாங்க படம் கமிட் ஆனால அட்வான்ஸ் வாங்கி தான் கமிட் ஆறோம். ஆமா, சோ ஒரு 50,000 நாங்க அட்வான்ஸா கொடுக்கிறோம். மோசஸ் தீபக் மோசஸ் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க, நான் வாங்கிட்டோம். சோ உங்க ஓன் பிரதரா மோசஸ்? மோசஸ் வந்து என்னுடைய பெரியமா பையன், கசின் பிரதர். ஓகே, involved in lot of theater, நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. I didn't get a chance to see your projects. Definitely would love to see it. கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? தாராளமா, அதுதானே வந்திருக்கோம். ஜீன்ஸ் powered by Mahindra Centuro. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அசல் டு அசல். ஓகே, இந்த ரவுண்ட்ல இல்ல அஜித் டு அஜித் இல்ல, அசல் டு அசல். அசல்னே அஜித் சார் ஒருவர் நினைச்சேன். தலைவர் இல்ல, இங்க பேரண்ட்ஸ் நிப்பாங்க, இந்த பக்கம் கிட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும்.
ஒவ்வொரு கரெக்ட் மேட்சுக்கும் நாங்க 20,000 கொடுப்போம். ஓ ராங் மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு 10,000 திருப்பி கொடுத்துடணும் அந்த 50,000ல இருந்து. ஓகே ஓகே, லெட்ஸ் இன்வைட் பேரண்ட்ஸ். கம் ஆன் கிட்ஸ், வாங்க வாங்க வாங்க. ஓகே, சோ இந்த ரவுண்ட்ல ரூல்ஸ் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்இடி ஸ்கிரீன்ல காமிப்போம். we will watch all the parent and children. சரியான மேட்சா இருந்தா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, சோ ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. குழந்தையோட இருக்க மாதிரி வருவாங்களா? இல்ல, நீங்க ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன், ஏயா பியா சியா? என்ன ஃபர்ஸ்ட் ஏ. ஃபர்ஸ்ட் ஏ. சோ பேரண்ட் ஏ. இப்போ ஒவ்வொரு சைல்டையும் பார்க்கலாம், யாரோட ஃபீச்சர்ஸ் அதிகமா மேட்ச் ஆயிருக்கோ ஸ்டாண்ட் பைல வச்சுக்கலாம். ஓகே, சைல்டு 1. தப்பா சொன்னா குடும்பத்துல பிரச்சனை ஆயிடுமே. இதுவரையும் பிரச்சனை ஒண்ணும் வரல. நிறைய பேர் தான் தப்பா சொன்னாங்க, ஆனா ப்ராப்ளம்ஸ் ஒண்ணும் வரல. என்னையும் பையன் நிக்க வச்சுனா அழகா சொல்லிடலாம். ஓ, சேம் ஃபீச்சர்ஸ் தான், கண் எல்லாம் சேம் ஐபால் கலர் மாதிரி தான் இருக்காரு அவரு. அப்படியா? சைல்டு 2 ஃபீச்சர்ஸ் ஏதாவது கண்ணு மூக்கு ஏதாவது மேட்சிங்கா தெரியுதா? ஐயோ இல்ல. சைல்டு 3. இது மேட்சா இருக்கா? இல்ல இல்ல, நில்லுங்க, அடுத்தது காமிச்சு. ஓகே, இல்ல இல்ல, நான் ஃப்ரீஸ் பண்ணல. சைல்டு 4. தீபக் ஏதோ ஒன்னு ஃப்ரீஸ் பண்ண அவ்வளவுதான். சைல்டு 5. ரொம்ப கம்பீரமா இருக்காங்க. இவரு எனக்கு தெரிஞ்சு சீக்கு தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். 5 சீக்கா? ஆமா, பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் சூட் ஆகுதாங்க. சோ என்ன சொல்றீங்க, இப்ப எல்லாரையுமே பாத்துட்டீங்க நீங்க 1 to 5. ஏ 1 நினைக்கிறேன்ல. சைல்டு 1. சிரிங்க, ரெண்டு பேரும் சிரிங்க. சரிங்க. ஸ்மைல் ஏதாவது சிமிலரா இருக்கா பாருங்க, சிரிங்க. ஓகே, சோ ஏ 1 A1 அப்படின்னு அண்ணன் சொல்லிருக்காரு. நானும் அவர் கூட வழிமொழிகிறேன். மோசஸ், உங்களுக்கு எப்படி ஆமா, மேட்சிங் மேட்ச் ஆகுது. தெரியுது? ஏன்னா எப்படி? வந்து அவங்க லிப்ஸ், ஓகே அவரோட லிப்ஸ் அந்த ஸ்மைல் பண்ணும்போது இந்த இடத்துல அப்படியே ஸ்மைல் பண்ணுமா? சரி வாங்க பாருங்க, அதே மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. தப்பா இருந்தா திட்டாதீங்க. அப்படியே ஒரு கம்ப்ரஸ்ட் சிரிப்பு இல்லையா? ஆமா, பல்லொன்னும் காமிக்காம ஒரு கம்ப்ரஸ்டா ஒரு சிரிப்பு. அவரும் கொஞ்சம் டாலா இருக்காரு. ஆமா, இவரும் கொஞ்சம் டாலா இருக்காரு. கொஞ்சம் லீனா இருக்காரு. சரி, ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ப்ளீஸ். பேரண்ட் ஏ அண்ட் சைல்டு 1 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாமா? மிஸ் மேட்ச். இப்ப மிஸ் மேட்ச் பண்ணா என்ன ஆகும்னா, இவங்க எல்லாரும் ஒரு 10,000 கொடுத்துருங்க. 20 இல்ல 10,000. இவங்க எல்லாருமே இங்கே இருப்பாங்க, ஆனா பேரண்ட் மட்டும் போயிடுவாங்க. சார் கிளம்புங்க சார், தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. இப்ப கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஆமா, எல்லாருமே நீங்க இருக்காங்க. அவசரப்படாதீங்க, நம்ம சி செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பேரண்ட் சி. எப்படி அப்படி ஒரு ஸ்டைலா மோகன்லால் மாதிரியே நிக்கிறீங்க நீங்க? சைல்டு 1. இரு சார், அவரோட ஃபீச்சர்ஸ் நான் கிட்ட இருந்து பார்த்துட்டு வரேன். ஓ, கிட்டத்துல இருந்து பாக்குறீங்களா, இத கேக்குறீங்களா? இருங்க மேடம். ஒண்ணும் பண்ண மாட்டான், ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பயப்படாதே, நான் இருக்கேன். என்ன ஆக்டர்டா, ஆஸ்கர் உனக்கு தான், எடுத்துக்கோ. சைல்டு 2. தயவு செஞ்சு உங்க அப்பா இருக்கிறாரா சொல்றீங்கப்பா. அவர்தான் உங்க அப்பா, யாராவது சொல்றீங்கப்பா. Child 4. And child 5. இங்கதான் டவுட்டா இருக்கு இல்லையா உங்களுக்கு? பாருங்க, ஃபீச்சர்ஸ் பாருங்க, நல்லா பாருங்க. பேர் என்னன்னு கேட்கலாமா? நோ நோ, அதனால தான் ABC 1 2 3 4 5 எல்லாம் போட்டுருக்கோம்.
ஏன்னா நீங்க சர்நேமே வச்சு பேரை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ஐயோ ஐயோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. திருப்பி 1 வைங்க. சைல்டு 1. சைல்டு 1 and சைல்டு 5 மேல தான் டவுட்டா இருக்கா? ஆமா. So child 5 பார்க்கலாம். Percentage of features matching பார்க்கலாம் இப்போ. Child 5 இவங்களுக்கு எந்த features matching-ஆ இருக்கு சொல்லுங்க? காதா, மூக்கா, கண்ணா? உருவம் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. பிரதர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு, தம்பி ஒரு மாதிரி முழிக்கிறாரு. ஓகே. Child 1 இவங்களுக்கு இந்த பாப்பா கொஞ்சம் சுருட்ட முடியலாம் இருக்கு. ஓகே. ஐயோ இவ்ளோ கன்ஃபியூஷன் தேவையா? என்ன பண்ணலாம்? பாரு ஏதோ ஒரு ஆப்ஷன் ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? நான் எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் எடுப்போம். C and 5. C and 5 ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். கேலியா? இல்லையா? ஒண்ணா? ஒண்ணுதான். போச்சு கேலி, இதுவும் கேலி. ராங். 10,000. Thank you. So sir நீங்க கூட கிளம்புங்க. அம்மா நீங்க இருங்க அம்மா. ஓகே. பேரண்ட் B, child 1. child 2. என்ன தோணுது? 2 வந்து கொஞ்சம் அப்படி லாக் பண்ணி வைக்கலாம். 2 கொஞ்சம் ஸ்டாண்ட் பைல வைக்கலாம். ஓகே. child 3. child 4. ஐயோ பொண்ணு சிரிச்சு மாட்டுதே. child 5. என்ன தோணுது? மூக்கு ஏதாவது மேட்சிங்கா இருக்கா? கொஞ்சம் ஐப்ரோஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஐப்ரோஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே. அப்புறம் நோஸும் ஒரே மாதிரி இருக்கு. நோஸ் கூட ஒரே மாதிரி இருக்கா? மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? என்ன பிரதர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தீபக். தம்பி உடன் என்னது? நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் ஒரு இதுல. ஒரு இது சொல்லிட்டியா? சரி வந்து B and 2. B and 2. and 2. கண்ணு இடியுது. ஃப்ரீஸ். ஓகே சார் மாத்திக்கலாம். அப்படியா? டீ சாப்பிட்டு வர கேப்ல வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்? டீல சுகர் இருக்கா இல்லையா? டீல சுகர் இருக்கா இல்லையன்றது இல்ல. இவங்க ஃபீச்சர்ஸ்க்கு வந்து எனக்கு என்னமோ 5ஆம் நம்பர் பையன் மேலே டவுட்டா இருக்குது. child 5 இவன் தான் ஒரு 10,000 எடுத்துட்டான். மறுபடியும் இவனே ஃப்ரீஸ் பண்ணலாமா? போய் பாக்குறீங்களா? டோன்ட் பிரதர் பிரதரை செக் பண்ணியாச்சு. இப்ப மதரை செக் பண்ணுமா? மதர் அங்க பாருங்க. அப்படியே திரும்பி என்ன பாருங்க. கண்ணு மட்டும் பாருங்க. கண்ணு மட்டும் பாருங்க. ஓகே ரைட். ஓ புடிச்சிட்டேன். நான் சேஞ்ச் பண்றேன்ப்பா. B and 5. அந்த கண்ணுல ஏதோ ஒரு இது நிக்கிறது கூட பாருங்க. ஒரே மாதிரி நிக்கிறாங்க. அப்படியா? 2 கால்ல தானே நிக்கறாங்க. 2 கால் நின்னாலும் அவங்க பாடி லாங்குவேஜ் பத்தில கை இப்படி வச்சிட்டு. ஓ மை காட். மாத்த கூடாது. அரே சரிங்க. பாடி லாங்குவேஜ் சரிங்க. நல்லா சிரிப்பா. நல்லா பல்லா சிரிங்க. உங்க பல்லு எங்க இருக்கா? பல்லுள்ள ஈ கம்மி. காக்கா கொண்டு போச்சா? அவருக்கு என்னடா இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்கிற? நல்லா சிரிப்பா. சரி ஈஸிலி. அவ்வளவுதான் கத்து கொடுத்தாங்க. B and 5. B and 5 சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். கண்டுபிடிச்சா இல்லையா? இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்க மாட்டான். உன் பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன? ரேகா. ஏதாவது கேட்கணுமா? क्वेश्चन. தண்ணில கண்டோம் படம் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு படம். Thank you. அப்புறம் சீரியல்ல எப்ப சார் வருவீங்க? அவ்வளவுதான் சீரியல் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஏன் சார் படத்துக்கு போயிட்டு படம் தான் நெக்ஸ்ட் டைம். இனிமே எல்லாமே
நிறைய On big பண்ணியாச்சுல screen தான். அதனால இப்ப அடுத்தது இன்னும் நல்ல படம் நீங்க நிறைய பண்ணணும் சார். தேங்க்யூ கண்டிப்பா. பேரண்ட் ஏ பேரண்ட் சி வாங்க. ஏ ஒண்ணு இல்லப்பா சி ஒண்ணு பி வந்து பி வந்து 4. ஓகே உங்க குழந்தைங்க அங்க போய் நில்லுங்க. ஓ இந்த பையனா? 3 தான் சொன்னல 3ன்ட்டு. டே 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 டே. தம்பிக்கு அம்மா ஃபீச்சர்ஸ். ஆமா அம்மா சாட்டில் இருக்கிறாரு அவரு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பையனோட மூக்கு அப்பா மாதிரியே இருக்கு. ஓகே உங்க பேர் என்ன சார்? என் பேர் மணிகண்டன் சார். உங்களுக்கு ஆக்சுவலாக தண்ணியில் கண்டம் உங்களுக்கு இருந்ததா அந்த படத்தில் நடிக்கும் போது? நிறைய பேருக்கு தண்ணியில கண்டம் இருக்கிறதுனால தான் அந்த படமே நாங்க எடுத்தோம். அப்படிங்களா? என் பேர் தனுஷியா. ஹாய். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெரி குட். தண்ணில கண்டம் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? தண்ணியில கண்டம் வந்து ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்ன சொல்றது, அதாவது வந்து மோர் தென் லைஃப், லார்ஜர் தென் லைஃப்ன்ற விஷயம் இல்லாம இட் வாஸ் மோர் ஆஃப் ஃபன் ஓரியன்டா இருந்தது. வி ரியலி என்ஜாய்ட் டூயிங் த மூவி. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஹலோ சார், என் பேர் ஜெயராஜ். நான் நாட் ஆர்கானிக்ஸ் லிமிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷோக்கு வந்திருக்கேன். ஏன் வந்தோன்னு இருக்கீங்களா? அப்படி இல்லை சார், எங்க பசங்க உங்க சீரியலை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எஸ்பெஷலி என் பொண்ணு உங்க ரொம்ப ஃபேன். நிறைய பேர் தூங்காம இருந்திருக்காங்க. இப்ப தூங்கலையா? இல்ல இப்ப தூங்குறா. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாசல்ல நின்று அங்க வெயிட் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே அப்படியா? இருக்காங்க. ஹாய். எது பொண்ணு எல்லாருமே வா. இதானா? ரைட் ஓகே. ஹாய். வெரி குட். நீ பெரிய அரசியல் வேடுமா, கவலைப்படாத. கை அப்படி காட்டுற அழகா. சூப்பர். ஓகே thank you sir for coming to Jeans. Thank you. Bye bye. Bye. Jeans powered by Mahindra Central. நம்ம next round guess இல்ல miss. ஓகே இந்த ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா செலிபிரிட்டி போட்டோஸை நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணா 20,000 கொடுப்போம். இல்லாட்டி நீங்க 20,000 திருப்பி கொடுத்துருங்க. இந்த கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்ல இருந்து. அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படியே இருக்கு. பேலன்ஸ் ஷீட் டேலியா இருக்கு. நோ மச் ஆஃப் ப்ராஃபிட், நோ லாஸ். ஓகே. சோ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும். பிரதர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட். இல்லையா? ஆமா, நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் ஓட ஹிஸ்டரிலாம் வச்சிருக்காரு டேட்டாபேஸ்ல. எப்படி? ஆமா, அது அப்படிதான் அது. பாப்போம் இல்ல எப்படி. ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி போட்டோ பார்க்கலாம். இவங்க யாருன்னு சொல்லுங்க. இது செலிபிரிட்டிலாம் சொல்றீங்க? ஆமா செலிபிரிட்டி தான். ஓகே, என் ஃபேமிலி போட்டோ. உங்க பையனை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைஃப் பத்தி சொல்ல அவங்க கோச்சுப்பாங்க. சொல்லுங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சிவரஞ்சனி, she is a Viscom student. She was working in media channel தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்புறமா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து அக்னித், அவர் வந்து இப்போ 6 years ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு PSBB-ல. ஓகே. நல்லா பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. வெரி குட். சோ நல்ல மல்டி டேலண்டடா வளர்ந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பிக்சர். இதான் மல்டி டேலண்ட். தெரியுது இப்போ மல்டி டேலண்ட். ஆமா. சும்மா அன்னைக்கு ஒரு போட்டோ ஒன்னு இது பண்ணி அது வைஃப் தான் எடுத்து அனுப்பிச்சாங்க வாட்ஸ்அப்ல. சோ அரசியல்வாதி மாதிரி இப்படி கையில தூக்கி கும்பிடுறாரு. ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். லவ்லி பிக். ஆமா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ எடுத்தது. ஓகே. சேம் ஃபேமிலி போட்டோ தான். சோ இப்போ நீங்க மூவிஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா, ஹீரோவா? அதுல டுவெட்ஸ் இருக்கும், ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும். சோ உங்க வைஃப்க்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அது கண்டிப்பா கிடையாது. எப்படின்னா, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதாவது பண்ணா கை கால உடைச்சிருவேன் அப்படின்னு டீசெண்டா சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல அதனால எதுவும் பண்ண மாட்டோம், ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் தான். ரொம்ப பெர்ஃபெக்ட், நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட். ஓகே சோ உங்க பிக்சர்ஸ் பார்த்தோம். இப்போ இதுல கேட்டகரிஸ் பார்க்கலாம். 5 கேட்டகரிஸ் இருக்கு இந்த ரவுண்ட்ல. அதுல ஒரு 3 கேட்டகரிஸ் நீங்க கண்டிப்பா விளையாடணும். கேட்டகரிஸ் என்னன்னா செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ஆட் மேன், அவுட். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் போயிடலாம். சைல்ட்ஹுட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாமா? ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டகரி செலிபிரிட்டி. இல்ல அது பார்க்கலாம். ஏதோ 2-3 ரவுண்ட் தான விளையாடு. சரி, இது வந்து இது ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்னால அதனால ரெண்டு பேர் சேர்ந்து செலிபிரிட்டியோட சைல்ட்ஹுட் போட்டாச்சு. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். Who is she? ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A ஷியா. அப்பா நீங்க சொன்னதா தெரியுது. ஹன்சிகா. B வரலட்சுமி. வரலட்சுமி சரத்குமார். C ஆண்ட்ரியா. D ரிச்சா. இந்த போட்டோ பார்க்காம அந்த போட்டோவை மட்டும் பார்த்தா ஒரு ஹீரோயினோட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஏன் சின்ன வயசு போட்டோ காட்டாலும் எனக்கு தெரியாது. சோ பார்க்கலாம். ஆப்ஷன் A ஹன்சிகாவோட சின்ன போட்டோவா இது? இல்ல. ஆப்ஷன் B வரலட்சுமி இவங்களா? ஆப்ஷன் C ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா. மேடம் வில் ஃப்ரீஸ் ஆன் C ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே பார்க்கலாம் சரியான மேட்சா தப்பான மேட்சான்னு.
இவன் போல ஊருக்கு இருக்கணும் பிறந்ததில்ல யாஹூ யாஹூ பண்ணி பார்த்தும் இவனை போல எந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. ஆண்ட்ரியா என் கனவு தேவதை கரெக்டா கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? உங்க கனவு தேவதையா? ஆமா, கனவுல வந்தாங்க தேவதையாட்டம். ஓகே. ஏன் தப்பா? இல்ல உங்க வைஃப் தெரியும் இல்லையா? வைஃபுக்கு தெரிஞ்சா என்னங்க? ஓகே சரி. இல்ல நீங்க சொன்னீங்க ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் அப்படி எல்லாம். கனவுல தானே வந்தாங்க. கனவுல தானே. ஓகே. நேர்ல வந்தாங்க பிரச்சனை. கனவுல வந்தா தப்பு இல்ல. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடிஞ்சு போச்சு. இந்த ரவுண்ட் நல்லா இருக்கு. டேக் ஆஃப் சூப்பர். 20,000 ஜெயிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் முடிஞ்சு போச்சு. So you have kids, parents, sibling, odd man out. Celebrity parents போலாமா? Okay, celebrity parents. ஹலோ. ஐயோ. ஹலோ. ஏய். ஓகே. என்ன இது? ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கீங்க. ஏனி எப்படி கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் சரி ஓகே விடுங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி. அம்மா யார்? ஆப்ஷன் ஏ. என்ன தீபக் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்றீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆப்ஷன் பேர் சொல்லுங்க. பேர் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் பி. பேர் சொல்லுங்க. போட்டோ காட்டல. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி. சரி, பேர் உஷா. ஓகேயா? ஆப்ஷன் ஏவா? உஷா எனக்கு தெரியாது. உஷான்றது உங்களுக்கு தெரியுங்க. உஷா எனக்கு மட்டும் என்ன எழுதி கொடுத்திருக்காங்க பாருங்க. அது உஷா. ஆப்ஷன் என்ன போட்டுருக்காங்க? ஒண்ணும் போடல. என்ன இதுல எது ஆப்ஷன் தெரியும்? ஆப்ஷன் டி. ஃபீச்சர்ஸை வச்சு கண்டுபிடிங்க. சிம்புவோட ஃபீச்சர்ஸ் அதிகமா எங்க மேட்சா இருக்கு? ஆப்ஷன் டியா? ஆப்ஷன் ஏயா? ஆப்ஷன் ஏ வாங்க. ஆப்ஷன் ஏ. ஐயோ அடையாளமே தெரியல எனக்கு. எப்பவும் பார்க்கலையா நீங்க ஃபிலிம் ஃபங்க்ஷன்ஸ்ல? இல்ல ரீசன்ட்டா பார்க்கலையா நானு. ரீசன்ட்டா பார்க்கல. ஓகே. இ அண்ட் ஏ தான் வந்து டவுட்டா இருக்கு. டி ஆர் ஏயா? ஓகே, இந்த கால் மோசஸ் நீங்க எடுத்துறீங்களா? இந்த கால் நீங்க எடுத்துறீங்களா? இல்ல சொல்றேன். தீபக் சொல்லுவாங்க. இல்லடா தப்பா சொல்றதா? எனக்கு சத்தியமா அடையாளமே தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. ஏ ஏயா? ஏய் ஏய் ஏன்டா? ஏய் சரி இது நான் எடுக்கல. இந்த காலை அண்ணன் தான் எடுக்கிறாரு. நான் கூட எடுக்கல இந்த காலை. நீங்க சொல்லுங்க. சரி ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லணும்ல. சொல்லுங்க. டி கமிங்க. டி. ரிஸ்க் எடுத்துக்கலாமா? இன்சூரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இதுல ஆப்ஷன்லாம் கிடையாதா? இதுல ஆப்ஷன் ஒண்ணு இல்ல. 50-50 ஆடியன்ஸ் போல் ஒண்ணுமே இல்ல. only on observation. நீங்களே சொல்லுங்க. இதுல போட்டோ இருக்குன்னு சொல்லி நானே சொல்லிடுவேன் யார் உஷான்றவங்க. என்னங்க? அவன் பேர் எனக்கு தெரியும் பட் நான் சொல்லட்டுமா? ஆப்ஷன் ஏ பி சி டி ல யாரோ ஒருத்தர் தான் உஷா. சம பிரில்லியன்ட்டா முடியலையே என்னால. சரி ஓகே, லாக் கியா ஜாயே டி. லாக் கியா ஜாயே டி. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். இது மட்டும் தப்பா சொல்லிடுங்க, நான் கொன்னுட்டு இருப்பாங்க. ஆடி ஐயோ ஆத்தாடி கொன்ன எனக்கு ஓகே, கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த ஆப்ஷன் மட்டும் தப்பா இருந்தா பெரிய பிரச்சனை இருக்கும் தெரியுதுங்களா? ஆமா அப்படியா? சோ பிரச்சனை வரல. மோசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. 20,000 வாங்கிக்கோங்க பிரதர். 20,000 ஜெயிச்சிட்டீங்க. வரலட்சுமி வேணான்னு சொல்லாதீங்க. வரலட்சுமி வேணான்னு சொல்லுங்க. வரலட்சுமியே வேணான்னு சொல்லாதீங்க. தேர்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட் முடிஞ்சு போச்சு. செலிபிரிட்டி பேரண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. கிட்ஸ் சிப்லிங் ஆட் மேன் அவுட். சிப்லிங்ஸ் போயிடலாமா? சிப்லிங்ஸா? வில்லனோட ரோல்ல என்டர் ஆயிட்டாங்க. சரி சிப்லிங்ஸ். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் பார்க்கலாம். துல்கர் சல்மான் சிப்லிங் யாரு? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. பேர் என்ன அவங்க பேரு? சுருமி அவங்க பேரு. சுருமி. இதுல யார் சுருமி? பாருங்க, மம்முட்டி சாரோட ஃபீச்சர்ஸ், துல்கரோட ஃபீச்சர்ஸ். ஏ ஃபீச்சர்ஸ் ஏதாவது மேட்சிங்கா இருக்கா? எனி மேட்ச் தெரியலையே. பி. நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களா? கன்ஃபியூஸ் ஆகுது. இது மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஓகே, சி போங்க. சி. சீதா. சீதானா?
சரி என் பிரதர் சீன்றாரு பாப்போம். ஆப்ஷன் சி துல்கர் சல்மானோட சிஸ்டர் இவங்க தானா பாக்குறதுக்கு முன்னாடி வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி காமிங்க. ஏபி. ஆப்ஷன் ஏ. நான் இவன் பி சொல்றோம். பி. சி. டி. டி. இ. இ நம்ம பல்ல வேணா காட்டிக்கலாம். சரி அண்ணன் சொன்ன மாதிரி ஏ பி சியா? சி. 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 ஓகே ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். சரியான மேட்சா தப்பான மேட்சா பார்க்கலாம். மம்முட்டி சார் சூப்பர் along with சுருமி and துல்கர் சல்மான் அப்புறம் கல்யாணத்துல போட்டோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 20,000 ஜெயிச்சு. நான் ஆக்சுவலி இது ஒரு குத்துமதிப்பா சொன்னனால வந்து 10,000 ரூபாய் தான் ஆக்சுவலா ஃபேஸ் ஐயோ. வச்சு 10,000 ரூபாய். ஃபேஸ் வந்து பாரு அப்படியே மம்முட்டி சாரோட ஃபேஸ் இருக்கு. ஆமா கரெக்ட். ஓகே சோ இந்த ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,10,000. 1,10,000. 1,10,000. நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாடலாம். ஜீன்ஸ் பவர்ட் பை மஹேந்திரா சென்ட்ரோல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். இந்த ரவுண்ட்ல நீங்க பிரபலமான ஒரு ஃபேமிலி ட்ரீயை கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஓகே சோ இன்னைக்கு தலைமுறைகள்ல நீங்க ஃபேமிலி ட்ரீ யாரோடது அரேஞ்ச் பண்ண போறீங்க தெரியுமா? ராஜ் கபூர் சாரோட ஃபேமிலி. ஓ the great legend ராஜ் கபூர். லெஜெண்ட் ராஜ் கபூர் சார். ஓகே சோ ராஜ் கபூர் சாரோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் ஜம்பிளா இருக்கு இந்த பக்கத்துல. on the left side அவங்களோட ஃபேமிலி ட்ரீ இருக்கு. இந்த ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 1 lakh rupees கொடுத்துடும். ஆனா ஒவ்வொரு மிஸ் மேட்சுக்கும் அந்த 1 lakhல இருந்து ஒரு 10,000 டிடக்ட் பண்ணிடுவோம். நீங்க இந்த ஃபேமிலி ட்ரீ அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு லக்கி ஸ்டார் வந்ததுன்னா நம்பர்ஸ் எல்லாமே கலர் ஃபார்மேட்ல வந்துடும். ரெட் இஸ் ஃபார் லேடிஸ், கிரீன் இஸ் ஃபார் ஜென்ட்ஸ். சோ அது கலர் ஃபார்மேட்ல வந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா இருக்கும் கேம். அதுக்கப்புறம் இதே ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் கூட இருக்கு. அந்த டைம் பாம்ப் வந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஏதோ ஒரு போட்டோ பேஸ்ட் பண்ணிடணும் இந்த நம்பர்ஸ்ல. ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 and 2ல ராஜ் கபூர் சார் அண்ட் அவங்க வைஃப். ஓகே அதான் நம்ம ஆர்டர். ராஜ் கபூர் சார். சூப்பர். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? मेरा जूता है जापानी. मेरा नाम जोकर है. मेरा जूता है जापानी, ये पतलून इंग्लिस्तानी, सर पे लाल टोपी रूसी, फिर भी दिल है हिंदुस्तानी. சூப்பர் ஆக்டர் ராஜ் கபூர் சார். அவங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டே இருக்காங்க. so many actors. உண்மையிலேயே அதாவது அந்த செயின் ஆஃப் ஆக்டர்ஸ் அந்த லெகசி கண்டினியூஸ் னு சொல்றது. இவங்க ஃாதர் கூட டைரக்டர் தானே பிருத்விராஜ் கபூர். சோ ஓகே சோ ராஜ் கபூர் சாரோட வைஃப் நம்பர் 2 நெக்ஸ்ட் போட்டோ. இவங்களா? இவங்க தானா? ஓகே சரியான மேட்ச். இவங்க பேரு கிருஷ்ணா ராஜ் கபூர். ஓகே சோ இவங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க. ஆமா இவங்களோட குழந்தைங்க ஆர் டாட்டர் இன் லா, சன் இன் லாஸ் எல்லாரோட போட்டோஸ் நீங்க நம்பர் 3ல இருந்து 9 வரைக்கும் அரேஞ்ச் பண்ணனும் and according to their age அரேஞ்ச் பண்ணனும். ஓகே இவங்க ரந்தீர் கபூர். ரந்தீர் கபூர். இவங்க தான் எல்டஸ்ட் நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா. அப்புறம் ரிஷி கபூர் இருக்காரு. ஓகே இவங்க எல்டஸ்ட்னா நம்பர் 3ல வைக்கணும் நீங்க. ஓகே on 3. எஸ் கரெக்ட். ரந்தீர் கபூர் கரெக்ட் ஆன்சர். இவங்க கூட நிறையவே படம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4 இவங்க வைஃப். டவுட்டா இருந்தா நம்பர் 5 ஆர் நம்பர் 6க்கு போயிடலாம். வேணும்னா நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட விளையாடலாம். அப்புறம் ரிஷி கபூர் இருக்காரு, அவர் போயிடலாமா? ரிஷி கபூர் இல்ல, கரீனா கரிஷ்மா. நான் வெச்சிடலாம். அவங்க பசங்க. ஆமா அவரோட டாட்டர் கரீனா கரிஷ்மா. ஓகே எல்டஸ்ட் நம்பர் 10ல கரிஷ்மா. ராஜா ஹிந்துஸ்தானி ஃபிலிம் இவங்களுக்கு ரொம்பவே ஃபேம் கொடுத்த ஃபிலிம். ஓகே தட்ஸ் பியூட்டிஃபுல். கரிஷ்மா கபூர். ஓகே கரிஷ்மா சிஸ்டர் இஸ் கரீனா. கரீனா.
கரீனா இதானே? பஜ்ரங் பைஜான். பஜ்ரங்கி பைஜான்ல ரீசெண்டா பார்த்திருக்கோம், 3 Idiotsல பார்த்திருக்கோம், 100 crore filmsல நிறையவே இருக்காங்க இவங்க. லக்கி ஹீரோயின், லக்கி ஹீரோயின். ஓ டைம் பாம். 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஏதோ ஒரு போட்டோ ஒட்ட வைக்கணும். இது ரன்பீர் கபூர் லாஸ்ட். கரிஷ்மா கரீனா தானே? இல்ல இல்ல, இப்போ ஒரு போட்டோ நீங்க ஒட்ட வைக்கணும். வந்து ரன்பீர் பண்ணிது. நான் ரன்பீர் தான் லாஸ்ட். ஓகே. That's Ranbir Kapoor, the handsome hunk, happening hunk in Bollywood. ரிதிமா அவங்களோட சிஸ்டர். அவங்க ரிதிமாவா? ரிதிமா ரைட் ஆன்சர். இவங்க ஜுவல்லரி டிசைனர். ஓகே, சோ அடுத்து போலாமா? ரிஷி கபூர் போலாமா? ஓகே, யா. ரிஷி கபூர், பாபி, சாகர், எவ்வளோ படம் இவங்களோடது. அண்ட் நெக்ஸ்ட் நீத்து கபூர். சரியா தப்பா? இன்னும் லக்கி ஸ்டாரே வரல. உங்களுக்கு டைம் பாம் வந்தது, ஆனா லக்கி ஸ்டார் வரல. சரி, ஐ திங்க் வில் கோ ஃபார் ராஜீவ் கபூர். ராஜீவ் கபூர் on number 9. Okay. Correct, ராஜீவ் கபூர். ரீமா. யாரு? ரீமா பாருங்க. இவங்க தான் ரீமாவா? 3 பேர் இருக்காங்க. ஒரே ஃபேமிலி தான். கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு போட்டோ கரெக்டா வச்சிருங்க. இவங்களா கரிஷ்மாவோட அம்மா இல்ல இவங்களா? ப்ராப்ளம் என்னன்னா இவங்க ஃபேமிலில எல்லாருமே அப்பாவோட ஃபீச்சர்ஸ். கரிஷ்மா அண்ட் கரீனா அப்பாவோட ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாப்போமே. வெச்சிட்டனா கரெக்ட் இல்லனா காலி இல்ல? And last photo வச்சிருங்க. Okay, last and final photo. Last and final photo. So Ranbir Kapoor, Babita, and this is Ritu. Okay, so தலைமுறைகள் ரவுண்ட்ல ராஜ் கபூர் சாரோட ஃபேமிலி ட்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க ஜெயிச்சிருக்கீங்க 1 lakh. எவ்வளவு பெரிய ஃபேமிலிங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, சோ ஃபேமிலி ட்ரீ தலைமுறைகள் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட், ஜாக்பாட் ரவுண்ட். இந்த பக்கம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, கர்டன் பின்னாடி குழந்தைங்க இருக்காங்க. கர்டன் தூக்குனதும் டைம் ஸ்டார்ட் ஆயிடும். அவங்கள நீங்க கரெக்டா கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி வைக்கணும். ஒவ்வொரு சைல்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கணும். ஒன்னொன்னதான். அப்படி 5 பேரையும் நிப்பாட்டதுக்கு அப்புறம் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 60 seconds, 90 seconds or 120 seconds. நீங்க 120 secondsல கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இதுவரையும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 2,10,000. அது 2 times இன்க்ரீஸ் ஆயிடும். 4,20,000. இல்ல 90 seconds செலக்ட் பண்ணீங்கன்னா 3 times இன்க்ரீஸ் ஆயிடும். உங்க அமௌண்ட் 6,30,000 ஆயிடும். 1 minute நீங்க கரெக்டா செட் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 4 times இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா இங்க இருந்து நீங்க எடுத்துட்டு போலாம் 8,40,000. ஓகே, அண்ட் நீங்க 5 பேரையும் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நீங்க பஸர் பிரஸ் பண்ணா நான் எவ்வளவு மேட்சஸ் கரெக்டா இருக்கோ சொல்லுவேன். ஆனா எந்த மேட்சஸ் கரெக்டா இருக்கோ சொல்ல மாட்டேன். நீங்களே டிசைட் பண்ணி வேணும்னா ஸ்வைப் பண்ணிடலாம். ஸ்வைப் பண்ணி மறுபடியும் நீங்க பஸர் பிரஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த இதெல்லாம் இல்லனா கிடையாது. இல்லாட்டி half of the amount உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இது விளையாடுறதுக்கு முன்னாடி உங்க நெக்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட்ஸை பத்தி, உங்க நெக்ஸ்ட் ஃபிலிம் பிளான்ஸை பத்தி சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்திருக்க ஜானர் பாத்தீங்கன்னா இட்ஸ் a காமெடி அண்ட் கமர்ஷியல் ஜானர். ஓகே, நல்லா வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா they want some entertainment. நல்லா சிரிச்சுட்டு போகணும், ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான். ஸோ அதனால பெருசா கருத்துக்கள் எதுவும் சொல்லாம நல்ல ஜாலியான ஒரு கதை.
செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. புது பேனர், புது டைரக்டர், டீமே புதுசா இருக்கு எல்லாருமே. அண்ட் மியூசிக் டைரக்டர்ல இருந்து மத்த டீம் எல்லாருமே வந்து பாப்புலரான ஆட்கள் தான் போறோம். வெறும் பேனர் அண்ட் டைரக்டர் மட்டும் தான் புதுசா இருப்பாங்க. மத்தபடி என் கூட இருக்கக்கூடிய கண்டிப்பா அவரும் இருக்காரு படத்துல. ஆமா, காஸ்டிங் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து மோஸ்ட் பாப்புலரான இதுதான். சில விஷயங்கள் என்னால இப்ப சொல்ல முடியல. இட்ஸ் டூ early to talk about it. ஆமா, பட் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர் வரும்போது நான் அதை பத்தி சீக்கிரமே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் லுக். ஆமா, மிகு விரைவில் ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர்ஸ் வந்துரும். இட்ஸ் கோனா பி ஜாலி அண்ட் என்டர்டெய்னிங். ஓகே, சோ அதுல 100% கேரண்டி தரலாம். அன்னிலகண்டத்தை பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தை அதோட டபுள் டைம் இதுல இம்ப்ரூவ் பண்ணி என்டர்டெயின்மென்ட் இதுல பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபில்ம் அண்ட் இப்போ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜாக்பாட். ஷூர். சோ செலக்ட் பண்ணுங்க மூணு ஆப்ஷன்ஸ்ல இருந்து 90, 60, 120. என்ன பிரதர் 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணலாமா? 60ல ரொம்ப கஷ்டம், போயிட்டு வரதுக்கு 60 செகண்ட்ஸ் ஆகும். ஓடணும், நல்லா ஓடணும். அவருக்கு பிடிச்ச நம்பர் 90, அதனால 90 இல்ல 90 செகண்ட்ஸ் நம்பர் 90. ஆமா. சோ யாரு ஓட போறாங்க அங்க? அண்ணா தான் உடம்பு கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி கொஞ்சம் போடட்டுமே. சோ நீங்க பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகே, கர்டன் அப். And your time starts now. சொல்லுங்க, பாப்பா கிட்ட சொல்லுங்க. சென்டர்லயா? ஓகே, நில்லுமா. நெக்ஸ்ட் ஓவர்லாப் பண்ணிக்கறாங்க. வாங்க. இப்போ நான் அவங்க இவங்களா ப்ளூவா? இல்ல அவங்க கடைசி சார். அவர் பயப்படுறாரு. அங்க போமா, நீ கூட்டு அடுத்தது கூட்டு வா, நான் நிக்க வச்சிரேன். போ வா. இது நீ நின்னு அங்க நில்லுமா. எங்க அப்போ நின்னு அம்மா கிட்ட நின்று. நீ மாமா சீக்கிரமா பஸர் பிரஸ் பண்ணோம்ல நீங்க. சீக்கிரமா லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல பஸர் கிடையாது. பாப்பா வா, நீ வாமா. கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு. கரெக்ட்டா இருக்கும். அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சாங்க. பஸர் புடிச்சிட்டாங்களே. 2 கரெக்ட். 2 கரெக்ட். 2 கரெக்ட்டா? மாத்துங்க சீக்கிரமா மாத்தி மறுபடியும் பஸர் பிரஸ் பண்ணுங்க. எது 2 கரெக்ட்? நான் அது சொல்ல மாட்டேன். 2 கரெக்ட் அவ்வளவுதான். இல்ல சார். மாத்துங்க. ஆமா. மாத்துங்க சீக்கிரமா. அங்க போடுமா. பஸர் அமுக்குங்க. பஸர் 2 கரெக்ட். அகைன் 2 கரெக்ட். ஆமா 2 கரெக்ட். இல்ல 3 கரெக்ட். 3 கரெக்ட்டா? 3 கரெக்ட். ரைட். ஓகே, இது இப்படி விட்டுரு. 1 2 3 அப்படியே விட்டுரு. இப்படி வாங்க. இந்த பாப்பா அங்க போடு. நோ மோர் பஸர். பஸர் இல்ல, நீங்க வேணும்னா மாத்தலாம். அங்க நிறுத்துங்க. மாத்தி விடு. கரெக்ட்டா இருக்குடா அந்த குழந்தை. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். 10. நீ அங்க போடுமா. 10 9 போக மாட்டேங்குது. 9 பாரு, இது மட்டும் ஷஃபிள் பண்ணு. 8 5 அது ரெண்டு 4 மாத்துங்க. 3 2 ஓகே, நிறுத்துங்க. 1. இல்லையா? மாத்திட்டாரு ராஜு. பாரு, முடிஞ்சிருச்சு. டைம் அப். வாங்க. இல்ல, அவங்க தான் மாத்த சொன்னாங்க. எங்க வாங்க. அவங்க சொல்லாங்க, நீ ஏன்டா கேக்குற? இதுதான் கரெக்ட் பாரு. ஓகே, சூப்பர். ஏங்க, ஒரு திருவிழா கூட்டத்துல போனா என் புள்ள தொலைஞ்சு போனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்க இத்தனை பேர் இருக்காங்க, எப்படிங்க அது கண்டுபிடிக்கிறது? கூட ஒரு டைமரை கொடுத்து டைமருக்குள்ள வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. கரெக்ட் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டி அங்க தான் போன்னு நினைக்கிறேன். அப்பா ஓகே, இருங்க. நான் சொல்றேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, செக்ஸ் ஷர்ட் அண்ட் yellow காக்ரா, பெர்ஃபெக்ட் மேட்ச். அந்த குழந்தை நகரவே இல்ல அங்க இருந்து. அப்படியே ஓகே, சென்டர்ல நிப்பாட்டி வச்சீங்க இல்லையா, சென்டர் அவங்க கூட சூப்பர் பெர்ஃபெக்ட் மேட்ச். பெர்ஃபெக்ட், அதான் கரெக்ட்டா தெரியுது. ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்காங்க. அப்படியே இருக்காங்க இல்லையா, போட்டோ காப்பி. ஆமா. அப்புறம் என்ன சொல்றது, அவ்வளவுதான். எல்லாமே ரைட்டா? அவ்வளவுதான். ரெண்டு தான் கரெக்ட்டா? மத்ததெல்லாம் ராங். மத்ததெல்லாம் ராங். ஆமா. மா, நீ அப்பா கிட்ட போ. போங்க, விட்டுடுங்க. போமா, இப்போ விட்டுல முடிஞ்சிச்சுல, அப்பா கிட்ட போ. அதுதான் மாத்திட்டேன். நீ அம்மா கிட்ட போமா. அம்மா கிட்ட போ. இல்ல, அதான் அம்மா. நீ போமா அம்மா கிட்ட. இதுதான்ப்பா நான் ஃபர்ஸ்ட் அதுதான் நான் வச்சேன் இங்க. கரெக்ட்டா? இந்த பாப்பா இங்க தானே இருந்துச்சு. இது மட்டும் தான் மாறி இருக்கு. புரியுதா? இந்த பாப்பா இங்க இருந்தது, இந்த பாப்பா அங்க இருந்தது. அது மட்டும் தான் மாத்திரேன். நீ ஏன் இத மாத்துன? இல்ல, இதுதானே அவங்க மாத்த சொன்னா மாத்திட்டியா? ஏய், ஹீரோ அண்ட் வில்லன் நடுவுல கிளைமாக்ஸ் சீன். டடங் டடங். ஃபைட்டிங் ஏதாவது இருக்குமா இப்போ? எல்லாமே ஒரு கேம் தானே அது. அவ்வளவுதானா? ஃபைட் சீக்வென்ஸ் ஒண்ணுமே இருக்காதா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ இதான் கரெக்ட் மேட்ச். அப்படியே தொலைச்சிட்டீங்க. என்னத்த? 6,30,000. அப்படியே
என்ன பண்றது? சார் என் பேர் தீபா. தீபாவா? தீபாங்க அப்படி என் பேர் தீபக். தெரியும் சார். நீங்க மிமிக்ரி நல்லா பண்றீங்க சார். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் வாய்ஸ்ல ஒண்ணு பண்ணி காமிங்க சார். எனக்கு மிமிக்ரியா? சார் நீங்க பேசுறீங்களா சார்? விஆர் ராகவன் சார். விஎஸ் ராகவன் சார், மறைந்த திரு விஎஸ் ராகவன் சார். அவங்க மாதிரி பேசி காமிங்க. அதாவது ஜீன்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டா நான் கூட டிஎன்ஏ ஆர்என்ஏ டெஸ்ட் பண்ண தான் கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா ஆனா கேஷை கொடுத்து குழந்தைய கண்டுபிடிங்கன்னு சொல்றா. என்னப்பா இது கேமு? ரொம்ப நல்ல சார் நீங்க வந்து நல்லா நடிக்கிறீங்க. அடுத்த வர படத்துல எப்படி நடிப்பீங்க? நல்லா ஜாலியா கலாச்சின்னு அப்படியே ஒரு பக்கத்துட்டு பயணம் மாதிரி. ஓகேவா? ஓகே சார். அப்படிதான் பார்க்க எதிர்பார்க்கறீங்களா? ஆமா ஆமா. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹீரோயின் யாரா ஃபிக்ஸ் பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க ஒரு சாய்ஸ். ஓ, அவங்களே நடிச்சா இருக்குமா? என்ன சும்மா சொல்லுங்க. தேங்க்யூமா. சார் ஸ்ரீதிவ்யா கூட நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்ரீதிவ்யாவோட நடிச்சா நல்லா இருக்குமா? சரி, ஓகே. நீங்க வீட்டுக்கு போங்க சார், உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் கமிங் டு ஜீன்ஸ். பை பை. தேங்க்யூ. சோ நீங்க இங்க இருந்து கொண்டு போற அமௌண்ட் 1,05,000. 1,05,000. சோ எப்படி இருந்தது இந்த ஜீன்ஸ் கேம் ஷோ? ஜாலியான ஒரு ஷோ, ஒரு லைவ் என்டர்டெயின்மெண்ட் ஷோ இல்லையா? லைவ் என்டர்டெயின்மெண்ட், செலிபிரிட்டி அப்படியே ஆடியன்ஸ்க்கு கூட. ஆமா, எங்களுடைய டென்ஷனான வாழ்க்கையில இருந்து எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தது. கண்டிப்பா இதை பாக்குற ஆடியன்ஸ் கூட வந்து ரொம்ப கியூரியஸா வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு குவிஸ் ஆட்டம் இல்லைன்னா வந்து மேட்ச் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ஈடுபாட்டோட பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம் நாங்களே பார்க்க கூட இல்லை, அங்கிருந்து சொல்லலாம்டா இது கூட தெரியலையா, மேட்ச் பண்ணிருக்கலாமே, மிக்ஸ் பண்ணிருக்கலாமே, அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தெரியுது இதை வந்து மேட்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா அந்த டைமர் சொல்றீங்க, டைம் கொடுக்குறீங்க, சில விஷயங்கள் பேசும்போது கன்ஃபியூஸ் ஆகுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சில சமயம். ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது இதையும் தாண்டி இது விளையாடுறது வந்து இட் இஸ் ஃபன் ஆக்சுவலி. நாம எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதை விட வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க கண்டிப்பா இவனுக்கு இது கூட தெரியலையா, சூப்பரா இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் இருக்கு. இதுதான் வந்து ரீச்சஸ் த மாஸ். சோ கண்டிப்பா வந்து நாங்க எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா அதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஓகே மோசஸ், நீங்க சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ப்ரோக்ராம். மெயினா வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா 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 சூப்பரா ஹோஸ்ட் பண்ணாங்கம்மா. கரெக்டா ஜென்யூனா உங்களுடைய ஒர்க் எங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாம கரெக்டா உங்களுடைய டியூட்டி நீங்க வந்து ஓகே ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கட்டிட்டு வாங்கிட்டீங்களா சைடுல? இல்ல நல்லா இருந்தது. பேசுறீங்க பர்టిక్యులர்லி ஜீ தமிழ்ல வந்து இந்த மாதிரி கேம் ஷோ எல்லாமே நான் வந்து விடாம பாப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பாத்திருக்கேன் நானு. இது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. எங்க வீட்ல எல்லாருமே வந்து விடாம பாக்குறாங்க. ஓகே थैंक यू. பர்టిక్యులரா நீங்க நல்லா பண்றீங்க. थैंक यू so much. thank you sir. அதுனா பர்టిక్యులரா பத்து வாட்டி சொல்றேன். அதான் நான் கொடுத்திருக்கேன் ஒரு அன்னி ப்ரோகிராம் பாத்துட்டு இருக்காங்க பிரதர். நான் ஒரு கட்டு கொடுத்திருக்கேன். ஓகே சோ இன்னைக்கு இங்க என்டர்டெயின் பண்ணீங்க. மறுபடியும் உங்களை பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we'll be watching you on big screen, full entertainment movie. நிச்சயமா. சோ அடுத்து எங்க மூவி ப்ரமோஷனுக்காக வந்து உங்களை பார்க்கறோம். Definitely. Thank you Moses. Thank you Deepak. Thank you audience. மறுபடியும் சந்திப்போம் on Zee Tamil, only on Jeans. Until then, take care. Good night and bye bye.